என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக இதோ இந்த வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி இருக்கிறார். நான் இந்த வேத புஸ்தகத்தை, என்னுடைய வேத புஸ்தகத்தை தினமும் வாசிப்பதால், தினமும் நேசிப்பதால், தினமும் சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் மிகவும் விசுவாசிப்பதால் இவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும், ஏனென்றால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்க பார்க்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிப்போம். நீ யார் வேணாலும் சேர்ந்து வாசிக்கலாம் கூட. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று இயேசு சொல்லுகிறார். ஜெபம். எல்லா நம்முடைய கோற்றுக்காரமாக இருக்கிற பரப்பிதா பரம தகப்பனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜேந்திர ராஜாவே, எங்கள் கண்மலை மேல் மீட்புறமாக இருக்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் இதோ இந்த நேரத்திலும் இந்த வாரம் முழுவதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் அருமையானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இங்க பாருங்க, ஆயக்காரன். ஆயக்காரன் என்ன தெரியுமா? போன வாரம் கூட ஒரு ஆயக்காரனை பற்றி பார்த்தோம். யார் அது? வரி வசூலிக்கிறவன் ஆயக்காரன். போன வாரம் ஒரு ஆயக்காரனை பற்றி பார்த்தோம். யார் அது? நீங்க என்ன சொன்னீங்க? மத்திய சேஷன். சரியா? இங்க பாருங்க, இங்க ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனே என்ன பண்ணானா? நீதிமானா வீட்டுக்கு போனானா? இந்த வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் 3, நான் படித்த வரைக்கும், ஒருவேளை அதிகமாக இருக்கலாம், நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 3 ஆயக்காரனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. 1 மத்தேயு. மத்தேயு ஆயத்துறையில், லேவி என்ற மத்தேயு ஆயத்துறையில் உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணாரு? அவரை போய் பார்த்து எனக்கு பிரிச்சென்று வா என்று சொன்னார். அவன் என்ன பண்ண? உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு பாடி கார்டாக இருந்த காயு தான் என்ன பண்ணப்பட்டான்? போன வாரம் யோவானால ஆசீர்வதிக்கப்பட்டான். பிரியமான காயுவே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயான்னு சொன்னார். இன்னைக்கு பாருங்க, இன்னொரு ஆயக்காரனு. இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான்? கோயிலுக்கு ஜெபிக்க போகிறான். ஆனால் அவன் போகிற இடத்துல என்ன பண்ணுறான்? அவன் கோயிலுக்கே போகல. அவன் கோயிலுக்கே போவாத நீதிமானா திரும்பி வரான். இன்னைக்கு நிறைய பேர் இது கேட்டு நினைக்கலாம், என்ன பண்ணல, நான் கோயிலுக்கு போவது, நான் நீதிமானா இருக்க போகிறேன். சரியா? ஆனால் அவன் அங்கே செஞ்ச காரியம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு ஆயக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது என்னது? 19வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, 19வது அதிகாரம் 8வது வசனமோ 9வது வசனமோ. ஆமாங்க, பாருங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே,
என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திரும்பி தரேன். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க தில்லா சொல்லுவீங்க? அதை போல ஒரு ஆயக்காரன் சொல்றான், என்ன நான் என்ன பண்றேன், என் சொத்தை வித்து பாதி என்ன பண்ண போறான், ஏழை கொடுக்க போறான். என்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கிட்டு அவன் என்ன பண்ண போறானா, 4 ரூபாய் திருப்பி கொடுக்க போறானா. 1000 ரூபாய் வாங்கிட்டு 4000 ரூபாய் திருப்பி கொடுக்க போறானா. இன்னைக்கு நம்மகிட்ட தான் ஆயக்காரர் இருக்கிறாங்க இல்லையா, வரி வசூலிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, வரி போடும்போது என்ன பண்றாங்க, உனக்கு இவ்வளோ இடத்துக்கு என்ன ஆகும், ஒரு 40,000 ரூபாய் ஆகும், எடுத்துட்டு வா. ஆனால் ரசீது வரும்போது என்ன வருது, 400 ரூபாய்க்கு வருது. 40,000 ரூபாய் எங்க, அது பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, என்னடா அது யார் வழியில் சுருட்டிக்கிட்டார், அப்படிதான் எனக்கு அந்த சந்தேகம் வருது. இல்லை 40,000 வாங்கிட்டு போயிட்டு 400 ரூபாய்க்கு ரசீது கொண்டு கொடுக்குறான். கேட்டால் என்ன பண்ணுறான், நான் 50,000 உன்ட்ட கேட்காத என்ன பண்ண, 40,000 கேட்டு அதுக்காக சந்தோஷப்பட்டு போ, இது விடு. என்ன அடுத்த எவனை வந்தாலும் நேர்மையான வந்தாலும் என்ன பண்ணுவோம், உனக்கு 400 ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுப்பேன். நான் என்னது திருடன், ஏன்னா அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவன், அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு. ஆனால் இங்கே பாருங்க, 3 பேர்த்த பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு என்ற ஆயக்காரன், என்ன வரி வசூலிக்கிறவன், என்ன வேணாம், முதல் மந்திரி ஆனானா, பிரைம் மினிஸ்டர் ஆனானா, இல்லை இயேசுடைய சீஷன் ஆனான். அப்போ இயேசுடைய சீஷன் ஆகிறதுக்கு அவனுக்கு அந்த தகுதி இருந்திருக்குது இல்லையா? மத்தேயு என்ற வரி வசூலிக்கிறவன் அவன் எவ்வளோ உத்தமனா இருந்தானாக்கா அவன் வந்து ஆண்டவருக்கு சீஷனாக இருப்பான். அடுத்து இங்கே பாருங்க, ஒருத்தன் வரான், என்ன இவனு ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன். அவன் வரவன் இவனோட கதையை ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. வரான், கோயில் அங்கே இருக்குது, இங்கே நின்றுட்டான். கோயில் அங்கே இருக்குது, வெள்ளக்காட்டு பஸ் ஸ்டாண்டில் இங்கே நின்றுட்டான். ஏன்னா அந்த கோயிலுடைய வல்லமை அவனுக்கு தெரியும், அந்த கோயிலுடைய மகிமை அவனுக்கு தெரியும். ஏன்னா சாலமன் அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணும்போது, அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆசிரியர்களை என்ன பண்ண முடியல, அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அவ்வளவாக ஆண்டோடைய மகிமை பிரசன்னம் வல்லமை அந்த ஆலயத்தை என்ன பண்ணிச்சு, நிரப்புறது. இவனுக்கு தெரியுது இவன் பாவின்னு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறான், இங்கே நின்றுறான், தூரத்தில் நின்று என்ன பண்ணுறான், அதுக்கு ஆலயத்தை பார்த்து, அந்த ஆலயத்தை பார்த்து அது உள்ளே போன ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோட மகிமை, ஆண்டோட பிரசன்னம் அவன் அடிச்சிடுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், தூரத்தில் நின்றுக்கிறான். இன்னைக்கு நிறைய போதகர்கள் என்ன பண்ணுறாங்க, தைரியமாக ஆலயத்தில் போகிறாங்க, தைரியமாக தவறான காரியங்கள் செய்கிறாங்க, தைரியமாக என்ன பண்ணுறாங்க, எதை பற்றியே பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஆயக்காரன் தன்னை பாவி என்று நினைத்தவன், ஆனால் ஆண்டவர் அவனை பாவின்னு சொல்லல. மத்தேயு ஆண்டவர் பாவின்னு நினைச்சிருந்தாக்கா அவர் சீஷனை கூப்பிட்டுருப்பாரா, கூப்பிட்டுருக்க மாட்டாரு. அப்போ அவர் சீஷனை கூப்பிட்டாரு. இங்கே இந்த ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன் என்ன சொல்கிறான், அங்கே போய் நிற்கிறது கூட பயந்துக்கிட்டு தூரத்தில் நின்று என்ன பண்ணுறானா, தூரத்தில் நிற்கிறான். அவனுக்கு அந்த வல்லமை தெரியுது, ஆண்டோடைய வல்லமை, அந்த மகிமை தெரியுது, அந்த பிரச்சனை தெரியுது, அவருடைய மதிப்பு அவனுக்கு தெரியுது, அவர் யாருன்னு தெரியுது. கிட்ட போகிறது கூட அவனுக்கு என்னது கிடையாது, ஆலயத்துக்கிட்ட போகிறது கூட அவனுக்கு தகுதி கிடையாதுன்னு நினைக்கிறான். நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், அடுத்தது தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏடுக்க துணியாமல். ஏசாயா 6வது அதிகாரம் யாராவது எடுத்தீங்கன்னா 1வது வசனம் தான் நினைக்கிறேன், 1வது வசனமா 2வது வசனமா தெரியல, யார் எடுத்தீங்களா? ஊசிய ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டான். அது போதும் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், அந்த ராஜா மரணம் அடைந்த ஆண்டுல அவன் என்ன பண்றானா, மேல பாக்குறானா, என்ன வானத்தை பாக்குறானா, அங்க ஆலயத்துல இருந்து பாக்குறான். என்ன பார்க்கிறான், தேவன் உன்னதமான தேவன் தம்முடைய மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப அந்த உன்னதமான தேவன் மகிமையான சிங்காசனத்தில் வானத்தில் வீற்றிருக்கிறார். இந்த பாவி, இந்த ஆயக்காரன் என்ன பண்றான்,
வானத்தை பார்க்க துணியாமல் என்ன பண்றான்? தலையை கொஞ்சிக்கிறான். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்க, வானம் எனக்கு, பூமி எனக்கு, அவருடைய பாதப்படியை பார்த்தா போதும். ஏன்னா அவருடைய பாதப்படியை பார்த்தா போதும். அவர் பாதப்படியில் விழுந்து வணங்கினா போதும். அவர் பாதப்படியில் சாஷ்டாங்கமா விழுந்தா போதும். ஆனால் எனக்கு என்ன அது கிடையாது. அவருடைய வல்லமையை பார்க்கறதுக்கு, அவருடைய மகிமையான சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு என்னது தகுதி கிடையாது அப்படின்னு நினைச்சிடான். முதல்ல ஆலயத்தை பார்க்கறது தகுதி இல்லைன்ட்டான். அடுத்த ஆண்டவரை பார்க்க தகுதி இல்லைன்னுட்டான். மூணாவது என்ன பண்றான் அவன்? மார்பிள் அடிச்சுக்கிறாங்க. இங்க யார் யாரெல்லாம் மார்பிள் அடிச்சுக்குவாங்க? ஆம்பளைக்கு யாரும் மார்பிள் அடிச்சுக்கிறீங்களா? பொம்பளைக்கு மார்பிள் அடிச்சா என்ன பண்ணுவாங்க? எப்போ பொம்பளைக்கு மார்பிள் அடிச்சுட்டு வழுவாங்க? சாவு. ஐயோ போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே, கடைக்காரனா ஆக்கிட்டு போயிட்டியே, கடைக்காரி ஆக்கிட்டு போயிட்டியே, இந்த கடலை யாரும் அடிக்கிறது? என்ன திரும்பி வரமாட்டியா? எந்திரி எந்திரி எந்திரின்னுவாங்க இல்லையா? செத்து போனவன போய் இல்லையா? இல்லை சரிக்கிற உண்மைதானே? அட நாசமா போனவனை எழுந்திரிடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமா. இந்த மார்பிள் அடிச்சுக்கிறாங்க. மார்பிள் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? போனது எதுவுமே திரும்பி வரப்போறது கிடையாது. நீ மார்பிள் தான் அடிச்சுக்க, வயிற்று தான் அடிச்சுக்க, எங்க தான் அடிச்சுக்க, என்ன போறது? இது சிம்பிளா என்னது? போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இனி ஆகாது, திரும்பி வராது. அப்ப அவன் பாருங்க, அங்க மார்பிள் அடிச்சுக்கிறான். ஆண்டுடைய வல்லமையான ஆலயத்தை பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ஆண்டுடைய வல்லமையான மகிமையான சிங்காசனத்தை பார்க்கறதுக்கு அவன் தகுதி இல்லை. தரையை பார்க்குறான், அவருடைய பாதத்தை பார்க்குறான். என்ன பண்ணுறான்? மார்பிள் அடிச்சுக்கிறான். சரியா? அப்ப இவனை யாராவது பாவின்னு சொல்ல முடியுமா? இவனே தான் பாவின்னு சொல்றான். என்ன? பாவியாக என் மேல் கிருபையாயிரும். என்ன? அடுத்து சகைன்னு ஒருத்தர் வரான் பாருங்க. அவர் இதை விட நல்ல பெரியவர் சொல்றாரு, ஆண்டவரே. ஆண்டவர் வந்து கூப்பிட்டு, அவனு ஒரு டாக்ஸ் கலெக்டர் தான், டாக்ஸ் இது பண்றதான். அவனை சொல்றான், ஆண்டவரே நான் சொத்தை வித்து பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. என்ன? இன்னைக்கு யாரா சொல்லுவானா? நம்மள யாரும் எம்எல்ஏ மந்திரி ஏசாமி வந்து பார்த்து சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? சாமி எல்லாருக்கும் சாமி, என்ன எல்லாருக்கும் சாமி, எனக்கு என்னால என்ன என்னால என்னால சொல்லுவோம், எல்லாருக்கும் சாமி. ஆனா என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. என்னது? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு. என்ன? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா நான் உன்னை ஏசாமின்னு நம்புவேன். அப்படியே சொல்லுவான். நீ ஏசாமின்னு தெரியணும்னாக்கா நீ என்ன பண்ணணும்? எனக்கு ஏசாமி என்னை பார்க்க வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா எனக்கு அதை கொடுத்தாதான் எனக்கு உன்னை ஏசாமின்னு தெரியும். என்ன? ஆனா இங்க பாருங்க, இவன் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு அழுகுறாங்க. ஒரு ஆயக்காரன் ஒரு பாவி என்று மற்றவர்களால் எனப்படப்பட்டவர், முத்திர குத்தப்பட்டவர். யார் பாவின்னு அவன் சொன்ன தெரியுமா? இந்த டாக்ஸ் கலெக்டர்ல பாவின்னு யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன பண்ணுவாங்க? அவெல்லாம் கோயிலில் உட்காந்துருக்காருங்க. அவருக்கு இப்போ வரி கட்ட வரும்போது அவருக்கு என்ன இருக்குது? கோவம் வருது. நான் கோயிலில் இருக்கிறேன்னு என்ன எதுக்கு கோயிலில் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வரி வசூலிக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணுறானாக்கா, கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறவன். அவனும் யூதன் தான். அவன் யூதராக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? ரோம அதிகாரத்துக்கு அடங்கி ரோம அதிகாரத்துக்கு ஊழியம் செய்வான். அதெல்லாம் அந்த சபையில் இருக்கவன், அந்த சனகரின் சங்கத்தில் இருக்கவன், பிரதான ஆசிரியர் கொண்டு அங்கே காவகாக்கிற வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க? பாவியாக தெரிகிறாங்க. ஆனால் அந்த பாவியில் 3 பேரை பற்றி ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு என்ற பாவி, அவன் ஆண்டவரால் பாவின்னு சொல்லப்படலை. ஆனால் மக்களால், சனகரின் சங்கத்தால், பிரதான ஆசிரியர்களால், மற்ற ஆசிரியர்களால் அவன் என்னப்படப்பட்டா? பாவி என்று சொல்லப்பட்டவன். ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுத்தவன். 12 விசேஷத்தில் ஒருவராக இருந்து அதிசயங்களை செய்தவன், அற்புதங்களை செய்தவன், எல்லாத்தையும் செய்தவன். எல்லாத்துக்கும் மேலே அவன் கூட இருந்த பாடிகார்டு காயுவன் ஆண்டவருக்கு ஊழியக்காரனை மாத்திரம் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். என்ன? அப்போ அவ்வளோ வல்லமையான ஒரு மனுஷன். மக்கள் என்ன சொன்னாங்க அவனை பற்றி? பாவின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு வாயக்காரனை பற்றி பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான்? தனக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே பாவியாக என் மேல் அவன் தாங்க நீதிமானா வீட்டுக்கு போனான்.
ஆனால் மற்றவருக்கும் இன்னொருத்தர் இருந்து அதை பற்றி சொல்லியிருக்குது. என்ன பண்ணான் அவன்? பெருமையாக சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு 3 தடவை நான் ஜெபிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? 3 தடவை நான் ஜெபிக்கிறேன். அந்த 3 தடவை நான் ஜெபிக்கிறது எங்கேருந்து வரேன்? எங்கே நின்று இருந்தாலும் என்ன பண்ணுறேன் நான்? அந்த டைம் ஆயிடுச்சுனாக்கா அடித்து பிடிச்சி ஓடியாடுறேன் கோயிலுக்கு. என்ன அடித்து பிடிச்சி எங்கே ஓடியாடுறேன்? கோயிலுக்கு ஓடியாடுறேன். பாதிரியார் இந்த பூசாரியார் ஓடுறத பார்த்தா அவன் கேட்பான், ஐயா எங்கே ஓடுறாரு, ஐயா எங்கே ஓடுறாரு, ஐயா எங்கே ஓடுறாரு? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, ஐயா ஓடுறாரு. என்னது? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, ஐயா ஓடுறாரு. அப்போ ஒரு பூஜைக்கு டைம் ஆகுனா முட்டாள நீ என்ன பண்ணணும்? முதல்ல முன்னாடியே கிளம்பணும். நான் ஒரு தடவை ஒரு பண்டிகை சமயத்தில் போய் இதில் மாட்டிக்கிட்டேன். நான் பாரிஸ்காரில் போய் மாட்டிக்கிட்டேன். அவன் தான் டிரைவராக இருந்தது. எப்பா சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணுறான்? கார் மேலே ஏறுறான். கார் மேலே ஏறி என்ன பண்ணுறான்? ரோடு சின்ன ரோடு, பைக் மேலே ஏறுறான், கார் மேலே ஏறுறான், எல்லாத்தையும் மேலே ஏறி என்ன பண்ணுமா? அவர் ஆலயத்துக்கு போயிட்டுமா? அப்போதான் ஆண்டு அவருக்கு என்ன கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? அப்போ நீ போகணும்னு நினச்சினாக்கா உனக்கு எத்தனை தடை வருதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும்? முன்னாலே கிளம்பணும் இல்லையா? அப்போ இந்த ஒருத்தருக்கும் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு நாளில் 3 தடவை நான் என்ன பண்ணுறேன்? ஜெபிக்கிறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்? 2 தடவை உபவாசிக்கிறேன். 2 தடவை உபவாசிக்கிறேன். 2 தடவை உபவாசிக்கிறேன். நான் என்னது இந்த பாவியை போல இல்லை, இந்த அநியாயக்காரரை போல இல்லை, இந்த அக்கிரமக்காரரை போல இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? நான் உமக்கு நேர்மையானவன். அவனல்ல இவனே என்ன வேணா நீதிமானா போனா. அப்போட ஜெபம் ஆண்டவர் கேட்கிற ஜெபமாக இருக்கணும். இன்னைக்கு நாம் ஜெபத்தை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். என்ன வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபத்தை பார்த்தோம் இல்லையா? ஒருத்தர் ஜெபம் பண்ணுறான் 2 தடவை. என்ன நான் மறிச்சு போனால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, எடுத்துக்கோ. அவ்வளோ கோபம் அவனுக்கு. ஆமாம் ஆண்டவரே, நான் சாகுற வரைக்கும் எரிச்சலாக இருக்குது எனக்கு. என்னது நலமா இருக்கும். நான் செத்தா கூட என்ன பண்ணலாம்? நான் மோட்சத்துக்கு போக வேண்டியது, நரகத்துக்கு போகிற போதும். ஆனால் என்ன பண்ணணும்? நீர் மன்னிக்கிறது நான் பார்க்க முடியாது, நீர் ஆசீர்வதிக்கிறது நான் பார்க்க முடியாது. அந்த நினிவே பட்டணத்தை நீர் என்ன பண்ணல? அழிக்கல. அவன் மனம் திரும்பினாட்டு அவனை நீர் ஆசீர்வதிக்கிறவா இருக்கு. நீ என்ன பண்ண? நான் நரகத்துக்கே பரவாயில்ல, என்ன பண்ண? அழிச்சு போடு அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் எத்தனை நாள் உட்காந்துருந்தாங்க? நேற்று பார்த்து எத்தனை நாள்? 40 நாள் குடிசை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நினிவே அழிக்க போறாருன்ட்டு 40 நாள் குடிசை போட்டு உட்காந்துருக்கான். ஆண்டவர் மனசு மாதிரி அழிப்பாரா? இல்லை இன்னைக்கு அழிப்பாரா, நாளைக்கு அழிப்பாரா அப்படின்னு என்ன பண்றான்? உட்காந்துருக்கான். ஆனா இங்க பாருங்க, ஒருத்தர் பாவியாக என் மேல் கிருபை ஆயிரம். அவனுக்கு அங்கே புத்தி கருத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவர் அவனுக்கு புத்தி கற்றுக் கொடுத்தாரு. 40 நாள் உட்கார வச்சு அவனை நல்லா மொட்டை அடிச்சு நல்லா அவனை என்ன பண்ணாரு? உணர வைத்தாரு. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் அந்த ஊர்ல இருக்காங்க. நீ ஒரு தீர்க்கதரிசின்ற, நீ ஒரு நீதிமான்ற, நீ என்ன ஊழியக்காரன்ற, அத்தனை பேர் அழிந்து போறக்கு உனக்கு நல்லா இருக்குதா? அது மட்டும் இல்லை, அந்த ஊர்ல என்ன இருக்குது? எத்தனையோ ஆடு மாடுகளும் மிருக ஜீவன் இருக்குது. அதை போய் நீ அழிக்கணுன்றியே. இந்த 40 நாள் இல்லை, இன்னும் 40 நாள் நீ உட்காந்து என்ன பண்ண? நீ யாருன்றதை புரிஞ்சுக்காடி நான் உட்கார வைக்கிறார் ஆண்டவர். இங்க அனுப்பதான் சொல்றாரு, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்றது தைரியம் இருக்குது? சகை என்ற சொல்றான். அவன் ஒரு ஆயக்காரன், என் சொத்தெல்லாம் கொடுக்குறேன். அப்ப எப்படி நீ சொல்ல முடியும் அவன் ஒரு பாவின்னு? நம்ம நார்மலாக யோசித்து பாருங்களா. இங்கே உட்காந்துருக்க யாராவது சேலஞ்ச் பண்ணுறேன் நான். ஏன்னா இங்கே உட்காந்துருக்க யாராவது, நான் பாவி, என் சொத்துல பாதி நான் ஏழை கொடுக்குறேன். என் சொத்துல பாதியா? என் சொத்துல பாதி யாருக்கு போகணும்? அதெல்லாம் கதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்கும் சொத்து இல்லாத கிடையாது. சொத்து இல்லைன்னு வேணாக்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் சொத்து என்ன பண்ணுது? இருக்கும். சொத்து இல்லை, சொத்து இல்லை, சொத்து இல்லைன்னா அது என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை தள்ளிட்டு போய் வச்சு அவன் சொத்து ஆகிடுவான். அப்புறம் உனக்கு சொத்து இல்லாதான் போவோம். உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். சொத்து இல்லை, சொத்து இல்லை, சொத்து இல்லைன்னு சுந்தர் சார் மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அதனால அப்போ பாரு, அந்த ஆயக்காரன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறான்.
என் சொத்துல பாதியை நான் வந்து ஏழை கொடுக்குறேன். அப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் யாரோ யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த சகையை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் பாவி, இவன் ஆயக்காரன், இவன் சொல்ற இதாக வாங்கினேன், இவன் குள்ள, இவன் அது இதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தையாவது நீ யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அவ்வளோ வல்லமையானது. என்ன சொல்கிறான்? என் சொத்துல பாதியை ஏழை கொடுக்குறேன். நான் அநியாயமாக வாங்கினது ஏதாவது, நான் அநியாயமாக ஏதாவது நான் வாங்கியிருந்தாக்கா, ஏதாச்சும் நான் வாங்கியிருந்தேன் என்ன பண்ணுறேன்னா 4 லட்சமே திருப்பி கொடுக்கணும். என்ன இன்னைக்கு யாராவது சொல்லுவீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்கிறேன் பாருங்க, நான் எவன்ட்டையும் எதுவும் வாங்கினது கிடையாது. அப்படி ஏதாவது நான் வாங்கியிருந்தேன் என்ன பண்ணுவேன்? நான் 4 லட்சம் திருப்பி கொடுக்குறேன்றான். இந்த தைரியம் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு விடுது? யாருக்கும் அது உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? அப்போ கிறிஸ்தவனை நாம் சொல்லிக்கிறோம். இவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லலை. என்ன ஆபிரகாமின் குமாரன், ஈசாக்கின் குமாரன், யாக்கோபின் குமாரன் சொல்லலை. நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? மகனே மகளேன்னு சொல்றாரு. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற குசும்பு ஏகப்பட்டது சொல்றாங்க. ஏகப்பட்ட குசும்பு. என்ன பேச்சு குசும்பு, பார்வை குசும்பு, செய்யறது குசும்பு, எல்லாமே குசும்பு. உச்சந்தலையிலிருந்து உள்ளகால வரைக்கும் எல்லாம் குசும்பா இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? மகனே மகளேன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது. சரியா? அது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனா பிறந்தவன் எவனும், ஆதாம்ல இருந்து வந்த எவனுமே என்னது பாவிதான். அல்ல இங்கே உட்காந்து யாருமே நாம் யாரும் என்ன சொல்ல முடியாது. இல்லை ஐஸ்வர்யா சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. சரி, நம்ம எல்லாருமே என்னது பாவிதான். அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நிறைய பேர் வெளியில் இருக்க சொல்லுவான், அவ்வளோ பாவிதான், அதனால தான் நான் கோயிலுக்கு போகிறான். பாவிதான் இங்கே கோயிலுக்கு வரணும். பாவியாக இருக்கவங்க தான் கோயிலுக்கு வரணும். பாவியாக இருக்கிறது என்னது இந்த தரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வியாதியஸ்தனுக்கே மருத்துவம் இல்லாத சுகமாக இருக்கவனுக்கு கிடையாது. வைத்தியம் தேவையில்லை. சுகமாக இருக்க வைத்தியம் தேவையில்லை. எதுக்கு போய் உட்காந்து சுகமாக இருக்க வைத்தியன்ட்ட கதை பேசுக்கு போய் உட்காருவே. அவன் என்ன பண்ணா? ஓடுவான். பிஸ்னஸ் வர நேரத்தில் என்ன பண்ணுற? நீ இங்கே வந்து உட்காந்துருக்க. அப்போ ஆண்டவர் அழகான காரியங்களை சொல்கிறாரு. என்ன அந்த தேவன் பார்த்தீங்கன்னாக்கா மிக வல்லமையான தேவனாக இருக்கிறாரு. சகையுக்கு அந்த காரியத்தை பண்ணவராக இருக்கிறாரு. இந்த ஆயக்காரருக்கு அதை பண்ணவராக இருக்காரு. நமக்கும் காரியங்களை பண்ணுறவங்க தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். நம்மள என்ன பண்ணுறோம்? இந்த தேவனை இந்த ஆயக்காரன் போல நம்ம நினைக்கிறது இல்லை. 2ஆம் தேதி ஆனால் என்ன ஆகணும்? குழுப்பணம் கட்டுற காசு வேணும். குழுப்பணத்தை இந்த காசை கட்டிடுவோம் ஆண்டவர். இந்த பைக்கு டியூ கட்டிடுவோம் ஆண்டவர். அதை கட்டிடுவோம் ஆண்டவர். எதை கட்டிடுவோம் ஆண்டவர் தான் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்த ஆண்டவர் அதை விட பெரிய வல்லமையான தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒன்றையே வச்சு காப்பாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். சரியா? அதனால் நீ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த ஆயக்காரன் செய்த மாதிரி என்ன கேட்கணும்? ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், பாவியாக என் மேல் கிருபையா இருக்கும். அப்போ அந்த கிருபைன்றது வந்து அவன்கிட்ட வரும்போது அவனை நீதிமான் ஆக்குறது மட்டுமல்ல, அவன் என்ன ஆக்குறதா இருக்குது? ஒரு பெரிய பலவந்தனா, ஒரு செல்வந்தனா, ஒரு ஆசீர்வாதக்காரனா ஆக்குறதா இருக்குது. என்ன உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையான்னு பாட்டு பாடுறேன். அப்போ கிருபை, அந்த கிருபை வந்து என்ன பண்றது மட்டும் கிடையாது, உடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கிறது இல்லை. அந்த கிருபை உள்ள வரும்போது நீ என்ன பண்றவனா இருக்க? வல்லமையான காரியங்கள் ஆண்டவருக்கா செய்யறவருக்க சந்தோஷமா வாழ்கிறவனா இருக்கிற. அதுதான் அந்த ஆண்டவருடைய இது. ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு, ஆசீர்வதிக்க விரும்புறாரு, அநேக கிருபைகளை கொடுக்க விரும்புறார். இன்னைக்கு நீ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஜெபிக்கலாமா? இன்னைக்கு திருவிழா இருக்கிறதா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடறதுனால ஜெபிக்கலாமா? எல்லாம் முட்டி போடு, எல்லாம் முட்டி போடு. அந்த ஆயக்காரர் ஒரு ஆயக்காரர் இன்னைக்கு 3 ஆயக்காரனை பற்றி பார்த்து, மத்தேயு என்ற ஆயக்காரர், சகை என்ற ஆயக்காரனாகிய ஒருத்தர். இந்த 3 பேருமே ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும், கோயிலில் இருக்க பாஸ்டர், பூசாரி, பிரதான ஆசாரி, சனகரை சம்பத்தில் இருக்கிறவங்க, அந்த ஆலய வேலை செய்கிற அத்தனை பேரும்
அவர்களை பாவிகள் என்று சொன்னார்கள். அந்த பாவிகள் வீட்டில் போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாப்பிடுகிறவராக இருந்தாரு. அந்த பாவிகள் வீட்டில இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? மக்களை ஆசீர்வதிக்கிறவராக இருந்தாரு. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வியாதியத்துக்கு தான் வைத்தியம் தேவை. அப்ப வியாதியஸ்து எங்கேயா இருக்கான்? ஆலயத்தில் இருக்கான், ஆயத்துறையில் இல்லை, அத்தி மரத்துல இல்லை, காட்டத்தி மரத்துல இல்லை. ஆண்டவர் தேடுகிற பாவி ஆலயத்தில் தான் இருக்கான். அவனுக்கு தான் தேவையா இருக்குது. ஆனா அவனுடைய பெருமை, அவனுடைய சுய நீதி அவன் என்ன பண்ணுது? கண்ணை மறைச்சிருது. ஆனா நீங்களும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல ஆண்டவத்தை கேட்போம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா, நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆமாப்பா, இதோ அன்று அந்த ஆயக்காரன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாக என் மேல் கிருபையார் என்று சொல்லுகிற சுவாமி, நாங்களாக வந்திருக்கிறோம் சுவாமி, உங்களுடைய பிரசனத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீரா? உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது வந்து நேரத்துக்கு சுவாமி, எங்கள் உள்ளந்தெரிகளை ஆராய்ந்தார் கர்த்தரே, எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த ஆயக்காரனுக்கு நீதிமான் என்ற பட்டத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினது போல இது அந்த நாளில் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.